India is deeply shocked by the fire incidents in Kuwait. இது யார் சொன்னாங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர். அப்படி என்ன நடந்துச்சு குவைத்தில்? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், குவைத் வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்குது. இது நம்ம அழகான இந்தியாவிலேருந்து நீங்கள் ஜிசிசி கண்ட்ரி பக்கம் போனீங்கன்னா இதுதான் குவைத். குவைத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பில்டிங்கில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இருந்து நின்றாங்க. அந்த பில்டிங்கில் கிச்சனில் சடனாக ஃபயர் பிடிச்சதுனால ஹோல் பில்டிங்லேயே தீ பிடிச்சிக்கிச்சு. அதனால நம்மளோட 40 இந்தியன் ஒர்க்கர்ஸ் இறந்து போயிட்டாங்க, 50 பேர் இன்ஜர்டாகி ஹாஸ்பிட்டலில். இது யார் நடந்துச்சு? ஈவன் நம்ம ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இந்த ஜிசிசி கண்ட்ரியில் கேள்விப்பட்டனே தான் இருக்கு. ஏன் இது மாதிரி இன்சிடென்ட் ஜிசிசி கண்ட்ரியில் நடக்குது? இது நார்மலாக சொன்னோன்னா ஒரு க்ரீடுனால தான் நடக்குது. இதை நான் சொல்லலை, இது குவைத்தோட மினிஸ்டரை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வாட் ஹேப்பன் டுடே இஸ் அ ரிசல்ட் ஆஃப் க்ரீட் ஆஃப் தி கம்பெனி அண்ட் பில்டிங் ஓனர். ஒரு பில்டிங்கோட ஓனர், தட் மீன்ஸ் அது கம்பெனி நடத்துகிற ஓனரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாஸ்தியாக காசு செலவு பண்ணாத ஒரு கம்மியான காசு செலவு பண்ணி ஒரு இந்தியன் ஒர்க்கர்ஸை அப்படியே ஓரமாக ஒரு இடம் கொடுத்துட்டு அப்படியே வேலை வாங்கிட்டு கம்மியான காசில் வேலை வாங்கிட்டு துரத்தி விட்டுடலான்னு பார்க்குறேன். இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜிசிசி கண்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமுமே நடக்குது. ஒரு அந்த கண்ட்ரியோட மினிஸ்டர் வந்து பார்க்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை ஃப்யூச்சரில் நடக்க விட மாட்டோம், ஆக்ஷன்ஸ் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இந்தியன் ஒர்க்கர் பற்றியே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் ஹை பேயிங் ஜாப் இல்லாதனால வேறு வழியே இல்லாத இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரிக்கு போகிறாங்க வேலை தேடி. அங்கே போய் லேபர் ஒர்க் பண்ணி எப்படியாவது காசை சம்பாரித்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு, வீடு ஒரு புதுசாக கட்டுறதுக்குன்னு, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழறதுக்குன்னு அங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு சின்னதான ரூம்லேருந்து ஒரு 10-20 வருஷம் அங்கேயே இருக்கு. ஆனால் அவங்களோட என்ன கனவு, அங்கேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் காசு சம்பாரிச்சிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து நல்லா இருக்கலான்னு. ஆனால் அட்லாஸ்ட்னா அது அவங்களோட டெட் பாடி தான் இந்தியாவுக்கு வருது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, வெறும் இது 40 இந்தியன் ஒர்க்கர்ஸ் இறந்து போன விஷயம் கிடையாது. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஜிசிசி கண்ட்ரிலேயே 2016 2020 வரைக்குமே 33,000 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்னால. கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. பர் டே 10 ஒர்க்கர்ஸ் இறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள்னா 10 ஒர்க்கர்ஸ் இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் கம்மிப்படுத்தணுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஜிசிசி கண்ட்ரி கூட சேர்ந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ரெடி பண்ணும். ஒரு ஒர்க்கர் இந்தியாவிலேருந்து ஜிசிசி கண்ட்ரிக்கு போனோன்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி வச்சுக்கணும்னு. நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே அமெரிக்காவில், இஸ்ரேலில் ஒரு வேறு எங்கேயுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கேள்விப்படவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவங்களது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ பெட்டராகவே இல்லை. எல்லாமே கம்பெனிஸ் ஒரு கம்மி காசில் ஜாஸ்தியாக ஒர்க் வாங்கிடலான்னு பார்த்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.